வணக்கம். PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். இன்றைய பக்தி செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் சுமைதாங்கி கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆண்டுக்கான அக்னி வசந்த விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று காலையில் துரியோதனன் படுகள விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ திரௌபதி அம்மாவிற்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடந்து முடிந்து அலங்காரம் நடந்து முடிந்து பின்பு மகா தீபாரணை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வருகை புரிந்த பக்தர்களுக்கு மங்கள பொருட்கள் பிரசாதம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து துரியோதனன் படுகள நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. நாடக வடிவில் இந்த துரியோதனன் படுகள நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினார்கள். இதில் சமூக ஆர்வலரும் கோயில் விழாக்கள் என்றாலே அதில் கலந்து கொண்டு சிறப்பு செய்யக்கூடிய SM சுகுமார் அவர்கள், முன்னாள் சுமைதாங்கி கிராமத்தைச் சேர்ந்த திரு ஏழுமலை அவர்கள், சுமைதாங்கி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மஞ்சுளா கார்த்திகேயன் மற்றும் ஊர் நாட்டாண்மைதாரர், கோயில் நிர்வாகிகள், விழா குழுவினர், அனைத்து தரப்பு குடும்பங்களில் உள்ள குடும்ப முக்கியஸ்தர்கள், குடும்ப தலைவர்கள், பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டு துரியோதனன் படுகள விழாவை கண்டுகளித்தனர். அதைத் தொடர்ந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு துரியோதனன் படுகள நிகழ்ச்சியில் நாடக வடிவில் நடித்து காட்டி மனிதன் எவ்வாறு நாம் கட்டுப்பாடோடு வாழ வேண்டும், அதற்காக நாம் எவ்வாறு ஒழுக்கங்கள், கட்டுப்பாடுகள், நல்ல படிப்புகள், வளமான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி வாழ்வில் நலம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த நாடக வடிவில் துரியோதனன் படுகள விழாவை பொதுமக்களுக்கு செய்து காட்டி அற்புதமாக நடித்து காட்டிய நாடக கலைஞர்களை பாராட்டி அவர்களை சிறப்பித்தார்கள். செய்திக்காக இன்று சுமைதாங்கி ஊராட்சியில் நடைபெற்ற துரியோதனன் படுகள விழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன். மாமா அவரு கேட்குறாரு. Gracias.